கீரி. அது மூஞ்சுரு முண்டை போட, அது எலின்றியாம் பாரு. நீங்க சொல்றீங்களா பதில நான் சொல்லவா? பார்க்க 30 பிறவி. அப்போ ஒரு பிறவியிலே சிவனும் பார்வதியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆலயத்துல இருந்து பேசும் பொழுது எந்த இடத்துல உட்கார்ந்து பேசினாங்க? கோயில்ல. அப்பொழுது தீபமாகப்பட்டது எரிந்து கொண்டிருந்தது. அந்த தீபத்தை அணையும் தருவாயில் இருக்கும் பொழுது, ஏன்னா என்ன முடிந்தது, முடியும் தருவாயில் இருக்கும்போது அணையும் பொழுது அந்த தீபத்தை மீண்டும் யார் பிரகாசமாக ஒளியூட்டுகிறாளோ, தீபத்தை ஏற்றுகிறாளோ, அவங்க மறுபிறவியிலே ஒரு இந்த நாட்டிற்கு சக்கரவர்த்தியாக அப்படிங்கிற வரத்தை கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. அப்பொழுது அதன் வழியாக வந்த எலி அதோட வாள் அந்த திரியில பட்டு மீண்டும் எண்ணெயில படுகிறது, திரி பிரகாசமாக இருக்கிறது, விளக்கு எரிகிறது. அப்பொழுது வரத்தை கொடுக்கிறார்கள். சிவனும் பார்வதியும் சேர்ந்து இந்த எலியோட வாள், எலி மறுபிறவியிலே எலி வாழ் பட்டு மீண்டும் இந்த விளக்கு பிரகாசமாக எரியதுனால மறுபிறவியிலே இந்த ஒரு நாட்டுக்கு சக்கரவர்த்தியாக அப்படிங்கிற வரத்தை கொடுக்கிறார்கள். இந்த எலியோட வாளின் மகிமை அதான், எலிக்கு வாழ வந்த கதையும் அதான். இங்க வாங்க.